ஸோ பேரா அத்லெட்டிக்ஸில் பிகினர் லெவலில் இருக்கீங்களா நீங்கள்? என்ன கேம் எடுக்கலாம்? என்னென்ன கேம்ஸ் இருக்குது? இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதனால நான் இந்த கேம் எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. அந்த மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் அண்ட் நிறைய சிந்தனைகளோடு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதில் உங்களுக்கு எந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த கிளாஸிஃபிகேஷனில் நீங்கள் வந்து அந்த கேம் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள கேமை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கேம்ஸ் எல்லாமே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 31 கேம்ஸ் இருக்குது. அதில் 23 சம்மர் கேம்ஸ், 6 வின்டர் கேம் அண்ட் 2 நான் ஒலிம்பிக் கேம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேரா ஆர்ச்சரி அம்பு விடுறது. அப்போது பேரா ஆர்ச்சரியில் நீங்கள் சேர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா சேரலாம். அப்படி இல்லைன்னா அத்லெட்டிக்ஸில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அத்லெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 5 கேட்டகரிஸ் இருக்குது. ட்ராக், ரோட், ஃபீல்டு, த்ரோ அண்ட் வீல் சேர். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் விஷுவல் இம்பேர்மெண்ட்டுக்கும் தனியாக ஒரு ட்ராக் ஈவெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். விஷுவல் இம்பேர்மெண்ட் உள்ளவங்களுக்கும் அண்டு வேறு அதர் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கேட்டகரிஸ் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் வைஸ் பிரிக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீல் சேர் ரேசிங் உண்டு இந்த அத்லெட்டிக்ஸில். ஸோ வீல் சேர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். விஷுவல் இம்பேர்மெண்ட் உள்ளவங்களுக்கு வந்து கைட்ஸ் எல்லாருமே வந்து இருக்கணும். அந்த கைட்ஸ்க்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நார்ம்ஸ் இருக்கும். அந்த நார்ம்ஸ் படிக்க தான் நீங்கள் போகணும், இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, அந்த நார்ம்ஸ் படிக்க நீங்கள் வந்து அந்த கைடு வந்து முன்னால் போகக்கூடாது. விஷுவல் இம்பேர்மெண்ட் யாருக்கு இருக்கோ அவங்க தான் முன்னால் போகணும். அந்த மாதிரியான ஒரு நார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது வந்து பேரா பேட்மிண்டனில் ஒரு 3 கிளாஸஸ் இருக்குது. அதில் வந்து வீல் சேர் கிளாஸ், ஸ்டாண்டிங் கிளாஸ் அண்ட் ஷார்ட் ஸ்ட்ரெச்சர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிக்கிறாங்க இந்த பேரா பேட்மிண்டனை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போஷியா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நல்ல கேம். இதில் ஒரு ரொம்ப சிவியரான ஒரு இம்பேர்மெண்ட் இருக்கவங்க கூட விளையாடுற அளவுக்கு அமைக்கப்பட்டது தான் போஷியா. ஸோ இதில் வந்து என்னால் எதுவுமே ரொம்பலாம் செய்ய முடியல. ஆனால் என்னால் வந்து முகத்தை அசைச்சு அந்த பாலை தள்ள முடியும் அப்படிங்கிற அந்த அபிலிட்டி இருந்தால் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணலாம் போஷியாங்கிற அந்த கேமில். இது வந்து ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக சிவியர் இம்பேர்மெண்ட் இருக்கவங்களுக்காகவே அமைக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஃபுட்பாலில் விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்கவங்களுக்காக உள்ள பிளைண்ட் ஃபுட்பால். இதில் டோட்டல் பிளைண்ட்னஸ், பார்ஷியல் பிளைண்ட்னஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வந்து ஈக்குவலாக இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே காம்படிட்டிவ் லெவல்ஸும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுவாங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து கண்ணில் இந்த மாதிரி பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு தான் விடுவாங்க. ஸோ பாலை வந்து நீங்கள் சவுண்டு வச்சு தான் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள பால்குள்ளே ஒரு பெல் சத்தம் வர மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அந்த சவுண்ட் வச்சு தான் நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பேராசைக்கிளிங்கில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பேராசைக்கிளிங்கில் இந்த சைக்கிள் மாடிஃபிகேஷனும் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட அபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் சைக்கிள் மாடிஃபிகேஷன் எடுத்துக்க முடியும். ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட், விஷுவல் இம்பேர்மெண்ட், நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட் இவங்க எல்லாருமே நம்ம வந்து கலந்துக்கலாம் இந்த இதுலேயுமே வந்து ட்ராக், ரோடு அப்படின்ற 2 கேட்டகரிஸ் இருக்குது. மாடிஃபிகேஷனில் வந்து நீங்கள் ஹேண்ட் சைக்கிளிங்கும் பண்ணலாம், ட்ரை சைக்கிள் உண்டு அண்ட் நார்மல் ஸ்டாண்டர்ட் பைக்ஸ். ஸோ எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ, எது நமக்கு வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பேரா சைக்கிளிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேம் பார்த்திங்கன்னா பேரா வாலிபால். ஸோ பேரா வாலிபாலில் வந்து எல்லாருமே வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட் உள்ளவங்களும் சேர்ந்துக்கலாம். ஸோ அகெயின் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுவாங்க. இதுலேயுமே வந்து நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறனால ஆடிட்டரி காது வழியாக தான் நம்ம கேட்டு நம்ம பாலை ட்ராக் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பாலில் பெல் சத்தத்தோடு இருக்கக்கூடிய பால் கொடுப்பாங்க பேரா வாலிபால் எல்லாத்துலேயுமே. ஸோ பேரா வாலிபாலில் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழேயே உட்காந்தும் விளையாடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேரா பவர் லிஃப்டிங். ஸோ பவர் லிஃப்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லோவர் லிம் ஜாஸ்தி இன்வால்வ் ஆகிருக்கு. அப்பர் பாடி உடைய பவர் இருக்குது எனக்கு அப்படிங்கிறவங்க நல்லா தாராளமாக
பவர் லிஃப்டிங்கில் நம்ம கலந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் இம்பேர்மெண்ட் அண்டு இது மிச்சபடிக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ் அண்ட் சிபி இந்த மாதிரி போலியோமைலிட்டிஸ் எல்லாருமே கலந்துக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ் போட்டு காமிக்கணும். பெஞ்ச் ப்ரெஸ் போட்டால் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேரா ஜூடோ இருக்குது. அதுலேயுமே வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட், ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட் எல்லாருமே எலிஜிபிள் தான். அதே மாதிரி டைக்வாண்டோ இருக்குது. The next one will be para judo. விதமான மார்ஷல் This is for visually impaired இப்போ டைக்வாண்டோ athletes. நிறைய இடங்கள்ல In this, ட்ரைனிங் no கொடுக்குறாங்க. blindfolds ஸோ are அதை used. நீங்கள் நல்ல Other than ஆப்பர்ச்சுனிட்டியாக that, யூஸ் all பண்ணி the rules அதை are நீங்கள் same கற்றுக்கிட்டு like நீங்கள் அந்த judo. மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்து பேரா கனு. இந்த பேரா கனுங்கிறது வந்து இது ஒரு விதமான ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேரா கனுவில் போட் மாடிஃபிகேஷன் இருக்கும். போட் வந்து 2 விதமான போட் இருக்கும் நம்மளோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. கே போட் அண்ட் வி போட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரா கனுவுமே வந்து ஒரு நல்ல கேம். நிறைய பேருக்கு சம்டைம்ஸ் தெரிய மாட்டேங்குது. இதுவுமே வந்து நீங்கள் சேர்ந்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பேரா கனு. பேரா ரோயிங் அண்ட் பேரா கனுவில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அது வேறு, இது வேறு. ஸோ பேரா கனுவில் வந்து வேறு மாதிரியான போட் யூஸ் பண்ணுவாங்க. பேரா ரோயிங் வேறு மாதிரி. அதே மாதிரி பேரா எக்வஸ்ட்ரைன், ஹார்ஸ் ரைடிங், பேரா எக்வஸ்ட்ரைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்ஸ் ரைடிங்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஹார்ஸ் ரைடிங் 5 கேட்டகரிஸில் நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரொம்ப சிவியரான ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட்டு அண்ட் லீஸ்ட் ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு வேரியேஷனில் இந்த 5 கேட்டகரிஸாக நம்மளுடைய ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட் எந்த லெவலில் வருதுன்னு பார்த்து ஒரு 5 கேட்டகரிஸ் போடுறாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி வருது. நெக்ஸ்ட் வந்து பேரா ரோயிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரா கனு வேறு, பேரா ரோயிங் வேறு. இது சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுது ரொம்ப. ஸோ இதில் வந்து பவருடைய ஜெனரேஷன் வேறு மாதிரி இருக்கும். நம்ம உடம்புடைய எபிலிட்டி, நம்ம உடம்பை யூஸ் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் பேரா கனு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். பேரா கனுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அந்த ஸ்ட்ரோக் பண்ணுற அந்த பவர் ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ வேகமாக நீங்கள் அந்த தள்ளி அந்த ஸ்ட்ரோக் பண்ணுறீங்க அது ஈஸியாக வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் அது. ஆனால் இதுவே ரோயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் கால், கை, முதுகு இதுலேருந்து நீங்கள் பவர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேரா கனு வந்து இன்னமும் சிம்பிளிஃபைடாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேகமாக அந்த தண்ணியை ஸ்ட்ரோக்கில் தள்ளுறீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இதுவே பேரா ரோயிங்கில் கொஞ்சம் நம்ம ஃபிசிக்கல் எபிலிட்டியும் தேவைப்படும். அது ஒரு டிஃப்ரென்ஸ். அண்ட் போட், இதில் வேறு போட் இருக்கும், அதில் வேறு போட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து பார்க்க சேமாக இருக்கலாம். பட் ஆனால் சேமான ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு கேம் கிடையாது. இதில் கேட்டகரி வேறு, கிளாஸிஃபிகேஷன் வேறு மாதிரி வந்துடும். அதுலேயுமே உங்களுக்கு எபிலிட்டி வேறு மாதிரி வந்துடும். அதனால பேரா ரோயிங் இருக்குது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அண்ட் பேரா கனு இருக்குது. உங்களுடைய எலிஜிபிலிட்டி அண்ட் கிளாஸிஃபிகேஷன் வச்சு இது நீங்கள் சேர்த்துக்கணும். வந்து நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா பேரா ஸ்விம்மிங். ஸோ பேரா ஸ்விம்மிங்கில் உங்களுக்கு வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட் எல்லாமே எலிஜிபிலிட்டி உண்டு. ஸோ இதில் வந்து உங்களோட ஸ்விம்மிங் ஸ்டைல்ஸ் வந்து மாற்றி ட்ரெயின் பண்ணுவாங்க. வேறஸ் நீங்கள் லோவர் பாடி ஆம்பிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லைனா உங்களோட ஃபிசிக்கல் எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் மாற்றி தரலாம். ஸோ உங்களால் ஸ்விம் பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியம் இருந்ததுன்னா போதும், நீங்கள் எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சேர்ந்துக்கலாம். இது வந்து வீல் சேர் பாஸ்கெட் பால். ஸோ வீல் சேர் பாஸ்கெட் பாலில் வீல் சேர்லேயே நம்ம பாஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி ஒரு கேம். நம்மளுக்கு வந்து எழுந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் எஸ், வீல் சேர் பாஸ்கெட் பால் ரொம்ப ஜாஸ்தியாகவே இப்போ இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மீதி இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. அந்த கேம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஹாஃப் வீடியோ முடிச்சுட்டு